அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் பல குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கிர பெயர்ச்சியால் உங்களுக்கு குரு சுக்கிர யோகம் ஏற்பட இருக்குது. இந்த குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக உங்களுடைய முயற்சிகளுக்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு குரு மற்றும் சுக்கிரனுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக கடகராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதே போல் கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. சிம்ம கேதுவும் கன்னிராசியில் செவ்வாயும் அதே போல கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சுக்கிர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் யோகம் தரக்கூடியவர், அதாவது சுகபோகம் அருளக்கூடியவர் சுக்கிர பகவான். பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை, சுகபோகங்கள், ஆரோக்கியமா நீண்ட ஆயுள். இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் சிகரமாக இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கிரனுக்கு உண்டு. சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி, திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர், இன்பங்களின் ஊற்றாக இருப்பவர், இயல், இசை, நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் 64ற்கும் அதிபதி, தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பது இவரது அனுகிரகத்தால் நடக்கக்கூடியதே. எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்கிர பகவான் சுகபோகம் அருளக்கூடியவர் என்று போற்றப்படுகிறார். ஒருவருக்கு பொன் பொருள் அழகமைந்த மனைவி, சுகமான வாழ்க்கை, உயர் பதவி, கலை, வாகன யோகம் போன்றவைகளை சிறப்புடன் வாழும் யோகத்தை தருவதும் சுக்கிரன் தான். சுக்கிரன் அசுர குரு ஆவார். இவர் இகலோக ஆசையை அளிப்பவர். சுக்கிரன் விடிவெள்ளி பிரகாசமாக தெரியும். இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள். ஆக இளமையையும் ரசனையையும் அளிப்பவர். ஆக ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன். மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவக்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய தொழில் என்று பார்க்கும்போது வேஷக்காரகன், நடிகர்கள், கலைத்துறைக்காரகன், ஒப்பனை பொருட்கள், அலங்கார வஸ்து, ஆடம்பர பொருட்கள் அனைத்திற்கும் காரகன். சுக்லாபட்சம் வைரம் மிக பிரகாசமாக ஜொலிப்பது போல் எல்லாம் சுக்கிரன் தான். இளம் பெண்ணை சுக்கிரன் விடியற் காலை பொழுதை குறிப்பவரும் இவர்தான். வான்மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்கிரன் தெரிகிறார். அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவர் இவர்தான். காமத்துக்கு காரகன் சுக்கிரன், கலத்திர காரகன் சுக்கிரன். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் இல்லற வாழ்க்கைக்கு உரியவர். சுக்கிரன் மனைவி யோகம் தருபவர். ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகிறார். உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாகியங்களும் சுகபோக சௌகரியங்களையும் தருபவர் சுக்கிரன். வாகன வசதிகளை அளிப்பவர் இவர்தான். மிக உயர்ந்த வாகனமா, நடுத்தரமான வாகனமா அல்லது கடைசி நிலை வாகனமா என ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனமா என குறிப்பிடுபவரும் இவர்தான். ஒருவரின் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடியவர் இவர். கையில் காசுடையவர்களாய் வைப்பவரும் சொந்த வீடு அளிப்பவரும் இவர்தான். கலை உலகில் சிறப்பான நிலையை பெண்களிடம் மோகத்தை அளிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதை நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தான். ஜாதகத்தில் சுக்கிரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது வலுப்பெற்ற உச்சம் அல்லது ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் போது கலாரசனை என்கின்ற அற்புதமான உணர்வு அளிப்பவர். அழகு, அழகின் படைப்பான ஆரணங்கு, அந்த ஆரணங்கத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி, சிற்றின்பம், திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர். அதே போல் பெண்களுக்கு நளின தன்மையும் அழகு தோற்றம், கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், மனதுக்கு இசைந்த கணவனை அடையும் தகுதியை சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் வழங்குவார். மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவர். தனம், குடும்பம், திருமண விஷயங்கள்ல இவரது தேவைப்படுகிறது. சுக்கிரன் கலத்திரக்காரகன், அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல அம்சத்துடன் இருப்பார் அவசியம். அந்த வகையில் லக்னத்திற்கு 1, 2, 4, 5, 7, 9, 10, 11 ஆகிய இடங்களில் பலம் பெற்று
இருந்தால் நல்ல பலன்களை வாரி வழங்குவார். இவருடைய தசா காலமான 20 வருடங்களில் மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் உண்டாகும். அதே நேரத்தில் நீச்சம் என்று சொல்லக்கூடிய 6, 8, 12 போன்ற கிரக சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் பெண்களால் அவமானம், திடீர் இழப்புகள், செலவுகள், தன விரயம், கௌரவ குறை, அவமரியாதை, மர்மஸ்தானங்களில் வியாதி என்று கேடு பலன்கள் ஏற்படலாம். ஒவ்வொரு லக்னம் ராசிக்கு ஒவ்வொரு கிரகம் யோகத்தை செய்யும். சில கிரகங்கள் அதன் அதிபத்திய தன்மைக்கு ஏற்ப அவயோகத்தையும் செய்யும் என்றாலும் பிரதான கிரகங்களான தேவ குரு வியாழனும் அசுரகுரு சுக்கிரனும் அவரவர் ஜாதகங்கள் பலம் பெற்று இருந்தால்தான் சுகபோக சுக வாழ்க்கை கிடைக்கும். கார், பங்களா, நிலம், பூமி ஆகியவற்றிற்கு அதிபதி செவ்வாய். ஆனால் அதற்கு மேல் கட்டப்படும் கட்டிடம், அடுக்குமாடிகள், சொகுசு பங்களாக்கள், தோட்ட வீடுகள் போன்ற நவீன கட்டிடங்களுக்கு அதிபதி சுக்கிரன் ஆவாறு. ஜாதகத்தில் சுக்கிர பலம் இருந்தால்தான் இதே போன்ற வசதியான யோகம் கிடைக்கும். அதே போல் சுக்கிரனின் அருள் யோகம் இருந்தால்தான் ஒருவருக்கு விதவிதமான வாகனங்கள், ஆடம்பர கார்கள், சொகுசு வண்டிகளில் பயணம் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம். அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களை அளிக்கக்கூடியவர். அதே போல் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்கிரன். இவர் கலை இன்பம் உண்டாக்குவார். அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவார். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் தற்போது மிதுன ராசி பெயர்ச்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குருவோடு இணைந்து குரு சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். லாபாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தாங்க இருக்கும். வீடு மாற்றமும் இடமாற்றமும் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். மன வலிமை குறையுங்க. எதிர்பாராத செலவுகளால் சில தடுமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அரசு வழி பிரச்சனைகளை சந்திக்க வேண்டுங்க. அதே போல் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் வாங்குதல், கட்டிய வீட்டை பழுதுபார் போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்தினால் வீண் விரயங்கள் இருந்து விடுபட இயலுங்க. உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் உண்டு. அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நெருக்கடி அகலுங்க. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் விலகி உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்க என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்குங்க. அதே போல் புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது புதிய முயற்சிகளை மேற்கொள்வது சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்கு. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடைகள் விலக இருக்குதுங்க. பெண்களால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க இருக்குதுங்க. பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல் மாணவ மாணவி வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் கடகராசினியர்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள்ல வெள்ளிக்கிழமை சுக்கிர கோரையில் நீங்கள் அருகில் இருக்கும் திருக்கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.